ஹாய் எல்லாருக்கும். இன்னைக்கு மூன்ஃபைலேருந்து நமக்கு ஒரு பார்சல் வந்திருக்கு. என்னென்ன வந்திருக்குன்னு சொல்லி செக் பண்ணி பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் வந்து பிரியாணி மசாலா, நெக்ஸ்ட் வந்து பெப்பர் சிக்கன் மசாலா, இது அடுத்து வந்து ஒரு சிக்கன் 65 மசாலாஸும் வந்திருந்தது. ஸோ டோட்டலா ஒரு 3 மசாலாஸ் வந்து நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஈச் வந்து பார்த்தீங்கன்னா 200 கிராம். ஆனா ஒவ்வொரு பாக்ஸ்லயும் வந்து 50, 50 கிராமா வந்து பிரிச்சு செப்பரேட் பேக் பண்ணி சென்ட் பண்ணியிருந்தாங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அதனால. ஏன்னா நம்ம தேவையான அளவுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கிற மாதிரி. ஸோ இந்த சிக்கன் 65 மசாலா வந்து யூஸ் பண்ணி ஆல்ரெடி நான் வந்து சிக்கன் அண்ட் ஃபிஷ் வந்து மேரினேட் பண்ணி வச்சாச்சு. அது மட்டுமே இல்லாம இந்த 3, 5 மசாலாஸ் யூஸ் பண்ணி நான் வேறு சில டிஷ்ஷஸுமே வந்து பண்ணியிருந்தேன். என்னென்ன டிஷ்ஷஸ் வந்து பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஃபிஷ் ஃப்ரை, தென் சிக்கன் 65, அதுக்கப்புறம் என்னோட ஃபேவரட்டான பெப்பர் சிக்கன் கிரேவி பண்ணியிருந்தேன். ஸோ அந்த கிரேவிக்கு வந்து கூடவே நான் வந்து ஒரு சப்பாத்தி பண்ணியிருந்தேன். ப்ளஸ் வந்து மட்டன் பிரியாணி. அந்த மட்டன் பிரியாணிக்கு வந்து கூடவே வந்து சிக்கன் கிரேவியுமே வந்து பண்ணியிருந்தேங்க. ஸோ டோட்டலா வாவ்! இத்தன வெரைட்டீஸ நான் தான் பண்ணேனா அப்படின்றத நினைச்சா கொஞ்சம் ஆச்சரியமா தான் இருந்துச்சு. ஆனா எஸ் நான் தான் பண்ணேன். இதுக்கு பின்னாடி வந்து ஒரு 3 to 4 ஹவர்ஸ் வந்து கடின உழைப்புமே இருக்குங்க. ஆக்சுவலா இன்னைக்கு வீட்டுக்கு வந்து கெஸ்ட் வந்து வரதா இருந்தது. ஸோ வரப்போற கெஸ்ட்டுக்கு வந்து ஒரு நல்ல விருந்து குடுக்குற மாதிரியும் இருக்கும். நம்மளும் நல்லா சாப்பிட்ட மாதிரியும் இருக்கும். அதே சமயம் இந்த 3, 5 மசாலாஸ் வந்து எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு ட்ரையல் பார்த்த மாதிரியுமே இருக்கும் அப்படின்னு சொல்லி எல்லா வெரைட்டீஸும் வந்து நம்ம இன்னைக்கே பண்ணியாச்சு. ஸோ இதோட டேஸ்ட் வந்து எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிரியாணி வந்து ரொம்பவே நல்லா ஃப்ளேவரா இருந்துச்சுங்க. அதில இருக்கிற பீஸ் வந்து நல்லா வெந்து அதில மசாலாஸ்லாம் வந்து நல்லாவே இறங்கி ஜூஸியா இருந்தது. கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாவே இருந்தது. ஆக்சுவலா நான் வந்து பிரியாணி செய்றது இதாங்க ஃபர்ஸ்ட் டைம். இதுக்கு முன்னாடி செஞ்சதில்ல. நல்லா ஆர்டர் பண்ணி வேணா சாப்பிட்டுருக்கேன். ஸோ அதனால அந்த பாக்ஸுக்கு பின்னாடி இருந்த இன்ஸ்ட்ரக்ஷன் வச்சு தான் நான் வந்து பண்ணியிருந்தேன் இன்னைக்கு. அந்த மசாலாஸ் யூஸ் பண்ணி. ஸோ ரொம்பவே நல்லா இருந்ததுங்க. கெஸ்ட்டுமே வந்து எல்லாரும் நல்லா இருந்துச்சுன்னு சொன்னாங்க எல்லா வெரைட்டீஸுமே. இதில வந்து முக்கியமா என்னோட ஆல் டைம் ஃபேவரட்டான அந்த பெப்பர் சிக்கன் கிரேவி இருக்கு பாருங்க. அல்டிமேட் வேற லெவலுங்க. ரெஸ்டாரண்ட் ஃபீல் வந்து குடுத்தது. ஸோ எல்லா வெரைட்டீஸுமே ரொம்பவே நல்லா இருந்துச்சு. டோட்டலா இந்த 3, 5 மசாலாஸ் வந்து ரொம்பவே நல்லா இருக்கு. நீங்களுமே வேணுனா வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். அந்த அளவுக்கு டேஸ்ட் வந்து